நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன, 8th மேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பரோட ரிலேஷன் நம்பர் தான். அதாவது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சால் ப்ளஸில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் பாசிட்டிவ் நம்பர், மைனஸில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் நெகட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பரை எந்த இடத்துல நீங்கள் பார்க்கலான்னு சொல்லியாச்சுன்னா நம்பர் லைன்ஸை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பாசிட்டிவ் நம்பர் a relation numbers are classified into positive and negative number if the numerical and decimal value of a function in a reciprocal in a same sign it may called a number is positive. அதாவது இந்த வேர்டை இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் எப்படி பாசிட்டிவ் நம்பர் போடணும், நெகட்டிவ் நம்பர் போடணும் கிளியராக நிறைய பேர் கொடுக்கக்கூடிய ஆன்சர் ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எல்லாம் பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக போடணுமா இல்லை நெகட்டிவாக போடணுமாங்கிறது ஆன்சரில் நீங்கள் மறந்துடுவீங்க. அதுக்கு இந்த நம்பரை இந்த பேராகிராஃபை பார்த்துக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டவுட்டுக்காண்டி தான் நான் இந்த டாப்பிக்கே எடுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்கு இது தான். இந்த பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பரோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 3/4 இது ரெண்டுமே சேம் நம்பர். அப்போ என்ன தான் ஆன்சராக வரும்? பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் நம்பர். அதாவது ஒன்று பாசிட்டிவ்னு 1 நெகட்டிவ்னு கொடுத்தா என்ன வருது? நெகட்டிவ் ரிலேஷன் நம்பர். அதாவது ரெண்டுமே ஒரே சிம்பிளாக கொடுத்தா அது பாசிட்டிவில் தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2 மைனஸும் டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். அதனால் பாசிட்டிவில் தான் வரும். அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வரும்போது கண்டிப்பாக இது நெகட்டிவில் தான் வரும். அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கம்பேர் ஆஃப் ரிலேஷன் நம்பர்ஸ். அதாவது கம்பேர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்பர்ஸ் நீங்கள் ஏற்கனவே 7th படித்ததான், அதை ஜஸ்ட் ரீகால் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. இதை ரீகால் பண்ணக்கூடிய ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இதில் ஒரு பாயிண்ட் புரிஞ்சால் ஒரு பாயிண்ட், அதாவது பேசிக் காமன் சென்ஸ் வச்சு யோசித்தாலே இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக புரியும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் நெகட்டிவ் நம்பர் இஸ் ஸ்மாலர் தென் 0. அதாவது 0ங்கிறது நம்பர் லைனை தான் நம்ம யோசிக்கணும். ஜஸ்ட் லுக் அட் ஏ நம்பர் லைன். அதாவது அந்த 0வோட பொசிஷனை நீங்கள் ஃபஸ்ட் மைண்டுக்குள்ளே நம்பர் லைனை கொண்டு வந்துட்டிங்கனாலே இந்த மாதிரி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் நெகட்டிவ் நம்பர். அதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் எவ்ரி கிரேட்டர் நம்பர். அதாவது பாசிட்டிவ் நம்பர் தான் பெரிய நம்பர், அது கிரேட்டர் தென் நம்பர். அதாவது அண்ட் எவ்ரி நம்பர் இஸ் ரைட் நம்பர் இன் ஏ நம்பர் லைன் கிரேட்டர் தென் நம்பர். அதாவது எல்லா சைடில் இருக்கக்கூடிய ரைட் நம்பர் வில் பி கிரேட்டர் தென் நம்பர் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.4 பண்ணுங்கள். கம்பேர். இது ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதலாம், ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். கம்பேர் ரிலேஷன் நம்பர்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம். அதாவது 1.3, அதாவது 1/3 அண்ட் 4/3 இதை நம்பர் லைனை வச்சுட்டு எது கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? நம்ம 1/3ன்னு நம்ம 1/4 நம்ம யோசிக்கிறோம். 1/3 × 4/3 அதை நம்ம மேலே உள்ள
நியூமரேட்டரை மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டால் அதை தான் கொடுத்துருக்காங்க 1/4. 1/4 வச்சு ஈஸியாக கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. 1/3 இஸ் கிரேட்டர் தென் 4/3. அதாவது 1ஓட 4 தான் பெருசு. அதனால ஈஸியாக கம்பேரிட்டிவ் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.